முன்னொரு காலத்தில் அருணகிரி என்ற ஊரில் சொக்கன் என்ற பானை வியாபாரி வாழ்ந்து வந்தார். தினமும் பானைகளை செய்து அதை பக்கத்து ஊருக்கு சென்று விற்றுவிட்டு அதன் மூலம் கிடைத்த வருமானத்தில் தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். சொக்கன் ஒரு தீவிர சிவபக்தர். எனது வீட்டிலேயே களிமண்ணாலான ஒரு சிவலிங்கத்தை செய்து அதனை வழிபட்டு வந்தார். நாட்கள் செல்ல செல்ல சொக்கனின் வியாபாரம் தொய்வடைந்தது. பானைகள் எதுவும் விற்பனையாகாமல் சொக்கனின் குடும்பம் வறுமையில் வாடியது. அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் வறுமை வாட்டியது. தனது குடும்பத்தின் ஒருவேளை பசியையாவது போக்க எண்ணினார் சொக்கன். அதனால் தனது ஊரின் அருகில் இருந்த ஒரு சிறிய குளத்தில் மீன் பிடிக்க சென்றார். நீண்ட நேரமாகியும் அவரது தூண்டிலில் ஒருமு மீன் கூட மாட்டவில்லை. தனது விதியை எண்ணி தனது அப்பன் சிவனிடம் புலம்பினார். அப்பனே, என் குழந்தைகளின் ஒருவேளை பசியினை போக்கக்கூட கையாளாகாதவனாகிவிட்டேனே என்று புலம்பினார். அப்போது திடீரென்று அவரது தூண்டிலில் ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டியது. அதை பிடித்த சந்தோஷத்தில் இன்றைய பொழுதை இந்த மீனை வைத்து கழித்து விடலாம் என்று எண்ணினார். அப்போது அந்த மீன் அவரிடம் பேசியது. தன் வயிற்றில் நூற்றுக்கணக்கான குட்டிகள் இருப்பதாகவும் இன்னும் சிறிது நேரத்தில் தான் பிரசவிக்கப் போவதாகவும் தன்னை உயிருடன் விடும்படியும் அந்த மீன் கேட்டுக்கொண்டது. பசியின் கொடுமை ஒரு பக்கம் இருந்தாலும் தன் சுயநலத்திற்காக கர்ப்பமாக இருக்கும் அந்த மீனை சாப்பிட்ட பாவம் தனக்கு வேண்டாம் என்று நினைத்து அந்த மீனை அதே குளத்தில் அப்படியே விட்டுவிட்டார். அந்த மீனை விட்டுவிட்டு சொக்கன் கிளம்பும்போது திடீரென்று அந்த குளத்துக்குள் இருந்து வெளியே வந்த அந்த மீன் சொக்கனிடம் ஒரு ரகசியம் சொன்ன. அது என்னவென்றால், அந்த ஊரின் வடக்கு திசையில் உள்ள நாகலிங்க மலையின் உச்சியில் உள்ள ஒரு குகையில் ஒரு சிவலிங்கம் இருப்பதாகவும் அந்த சிவலிங்கத்தின் மீது படர்ந்திருக்கும் குடியில் பௌர்ணமி அன்று பச்சை நிறத்தில் நாகலிங்க பூ ஒன்று பூக்கும் என்றும் அந்த பூவின் இதழ்களை சாப்பிட்டால் எந்த ஒரு கொடிய நோயும் உடனே குணமாகிவிடும் என்று கூறிவிட்டு சென்றது. ஆனால் சொக்கன் இருந்த நிலைமையில் அந்த ரகசியம் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. அடுத்த நாள் அவர்களது ஊரில் ஒரு மர்ம நோய் பரவியது. அந்த நோய் சொக்கனின் மகனையும் தாக்கியது. எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியவில்லை. அப்போதுதான் அந்த மீன் சொக்கனிடம் சொன்ன அந்த ரகசியம் ஞாபகம் வந்தது. அந்த நாகலிங்க பூவை தேடி கிளம்பிய சொக்கனுக்கு என்ன நடந்தது என்று பாகம் 2 பார்ப்போமா? இந்த மாதிரி ஆன்மீக கதைகளுக்கு நம்ம மதி டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிட்டு கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயன் டைப் பண்ணுங்கள்.